உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவா உன் அண்ணனோட ஃப்ரெண்ட்னு தெரியாதா? அதுக்கு என்ன இப்போ? இன்ஸ்பெக்டர் கேட்டப்போ அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னியாமே, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு தானே உன் பின்னாடி வந்தான். உன் கையை பிடிச்சி இழுத்தாரா இல்ல கட்டி பிடிச்சானா? அனாவசியமா பேச வேண்டாம். ப்ளீஸ் கெட் அவுட். ஏன் லவரை நீ போலீஸ்ல புடிச்சு கொடுப்ப? நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? அவனை பத்தி என்ன நீ தெரியும் உனக்கு? பொம்பளை பிள்ளை சுத்தர பொறுக்கி நினைச்சியா? ஸ்ருதி, நடந்ததெல்லாம் அம்மா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. சாரி. என்ன சாரி? ஆம்பளைங்க கிட்ட மரியாதை நடந்துக்க தெரியாது. முதல்ல அவளை கணிச்சு வைங்க. மரியாதை பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? இந்த நீ உள்ள போமா. அம்மா அவளை கூட்டிட்டு வா. நான் இதுக்குள்ள போறோம். முதல்ல அவளை வெளிய போன்னு சொல்றேன்ல. வா. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அவளை என்ன உள்ள கூட்டிட்டு போறீங்க? மரியாதையா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் மன்னிப்பு கேக்குறேன். உன் ஃப்ரெண்ட் தேவாவை ஈவ் டேஸ்டிங் அரெஸ்ட் பண்ணி உள்ள தட்டாங்க. இதோட என்ன அவமானம் வேணும்? உன் தங்கச்சி மன்னிப்பு கேட்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஸ்ருதி, நான் சொல்றது ப்ளீஸ். அதெல்லாம் வேணாம். கேளு ப்ளீஸ். முதல்ல அவளை வெளிய வர சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன். ஏய் ஸ்ருதி, இப்ப மன்னிப்பு கேக்குறதா முக்கியம்? அவன் என் ஃப்ரெண்ட். சாரிடா. வா போலாம். ஏய், ஃப்ரெண்ட்னு சொல்ற? அடி வாங்கி அவமானப்பட்டு வந்திருக்க? கொஞ்சமாவது ஃபீலிங் இருக்கா? முதல்ல அவளை வெளிய வர சொல்லு. ஸ்ருதி, இப்ப நீ வர போறியா இல்லையா? வர முடியாது. முதல்ல அவளை வெளிய வர சொல்லு, அப்புறம் வரேன். ஸ்ருதி, முடியாது. ப்ளீஸ். தேவா, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஸ்ருதி சொல்றது நியாயம் இருக்கு. சரி, நான் என் தங்கச்சியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேக்குறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, யார பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, என்ன கேட்டாலும் பதில் பேசாம இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிற என் தங்கச்சி முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? போகையில் கொலுசு சப்தம் கேட்பதெப்படி?